ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் பெப்பர் ஃப்ரை. நல்ல காரசாரமான முட்டை மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை மிளகு வறுவலை சப்பாத்தி கூட, கோதுமை பரோட்டா கூட, நான் கூட எல்லாத்துக்கூடையும் எடுத்துக்கிடலாம். நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எக்கை நான் நல்லா அவிச்சிட்டு அதை தோலை உரித்து நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆனதும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்தளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி வத்தப்பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம எக்கை ஆட் பண்ணிடலாம். ஒரு பரட்டி விட்டுட்டேன். எக்கை எல்லாம் ஒரே பக்கமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம மாற்றி விட்டு அடுத்த சைடும் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம அடுத்த சைடாக மாற்றி போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு சைடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ எல்லா எக்கையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம வதக்கதெல்லாம் வதக்கிடலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம். அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா மடங்குற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால நல்லா மடங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதில் இருக்க எண்ணெயே அதுக்கு போதுமான அளவு. இப்போ நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பச்சை ஸ்மெல்லு போக அதையும் பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டாச்சு. இப்போ மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லிப்பொடி, சின்ன ஜீரகப்பொடி. இப்போ இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரட்டி விட்டுட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வத்தட்டும். ஆல்ரெடி நம்ம எக்குக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆயிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். வாசத்துக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இதை இப்போ ஒரு பிரட்டி விட்டுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு உடையாத மாதிரி நல்லா மெதுவாக ஒரு பிரட்டி விட்டிங்கன்னா, பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டிங்கன்னா நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லான யம்மியான ரெசிபின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.